வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட். நம்மளுடைய சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அது ஏப்ரல் ஆரம்பிக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜூன் வரைக்கும் நடைபெற இருக்கு. ஸோ அதனால் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு உங்களுடைய நம்பர் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கான டேட் கரெக்டாக என்னைக்கு வருது, எந்த டைமில் ரிப்போர்ட்டிங் பண்ணணும், ஸோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம தவற விட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் நமக்கு வழங்கப்படாது. ஓகேங்களா? அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சொல்லியிருந்தாங்க ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற மாதிரி இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏப்ரல் 8ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 ஷிஃப்டா ஒரு நாளைக்கு இருக்கும். காலை 9 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஒன்று இருக்கும், இன்னொன்று மதியம் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் 2 ஷிஃப்ட் மணிக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுடைய நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அது ரோல் நம்பர் தான். உங்களுடைய ரோல் நம்பர் டைப் அடிச்சுட்டு எந்த இடத்துல காட்டுதோ அதுல உங்களுக்கு டேட் அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் கரெக்டா பார்த்து வச்சு அந்த டைம்ல கரெக்டா நீங்க அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட டெக்னீஷியன் கிரேட் 3ல நம்மளுடைய சென்னையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2600 பேர் கிட்ட செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ நடக்க போகுது. ஓகே, இப்போ இதுல அனைவருக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஷிஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3, 5, 8 ஒரு 40 பேர் கிட்ட தான் ஒரு இதில் இருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு 80 பேர் மணிக்கு தான் ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இதே மாதிரி தான் டேட் வைஸாக உங்களுக்கு ஷிஃப்ட் வைஸ் ரெகுலராக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்து உங்களுடைய நம்பர் எங்கே இருக்கோ அந்த டேட்டில் கரெக்டாக அட்டன் பண்ணிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ பாருங்க, அப்போ ஜூன் 18 வரைக்குமே உங்களுக்கு இருக்கு. ஜூன் 18 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது நடைபெறுது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகே, இது எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர் ஆர்ஆர்பி போர்டு இங்க தான் நடக்க போகுது. சென்னையில் உள்ள எக்மோர்ல தான் நடக்க போகுது. நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் மெடிக்கல் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால ஒரு 3 அல்லது 4 நாட்கள் கிட்டத்தட்ட அங்கேயே நீங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஒரு 6 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெடிக்கலுக்கு எவ்வளவு ஃபீஸ் பே பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 ரூபாய் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல ரேர் கேஸ், ஓகேவா? ரேர் கேஸ்ல ஸோ உங்களுக்கு இப்போ சிடி ஸ்கேன் இல்லை அல்ட்ரா சவுண்ட் இல்லை வேறு ஏதாவது டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஃபெசிலிட்டி ரயில்வே ஹாஸ்பிட்டல் இது மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க, தனியாக ஹாஸ்பிட்டலோ இல்லை லெபார்ட்டரியில இப்போ நீங்கள் எடுத்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணணும். ஓகேவா? இது ரேர் கேஸ். ஓகே, மேக்ஸிமம் இருக்காது. அப்படி இருந்தால் நீங்கள் தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் தனியாக தான் பே பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி இது வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ என்ன பண்ண மெடிக்கல் ஃபீஸ் 24 ரூபா மட்டும் தான் அங்கே கேட்பாங்க, வேறு எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்லோட் கிளியர் ஸ்கேன் இமேஜ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ். ஓகே, உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கிளியராக ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணும், அப்லோட் பண்ணணும். எந்த வெப்சைட்டு இங்கே இருக்கு பாருங்க, oirms-ir.gov.in/rrp-tv இந்த வெப்சைட்ல தான் நம்ம நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது கீழே அடுத்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரிஜினல் செட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு 2 செட்டு செராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டடும் போட்டு வச்சுக்கோங்க. இ காலட்டும் கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. இது இ காலட்டுக்கு அனௌன்ஸ் போனாங்க, அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி டெக்னீஷியன் கிரேட் 1க்கு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கூடிய இடத்த கரெக்டா அந்த டைம் என்ன சொல்றாங்களோ எந்த டேட்ல எந்த டைமோ அந்த டைம்ல கரெக்டா அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஸோ இதுதான் பார்த்தா 2-3 பாயிண்டா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு எந்த டேட் கொடுத்தாங்களோ அந்த டேட்ல கரெக்டா அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ மெடிக்கலுக்காக மட்டும் ஃபீஸ் 24 ரூபா மட்டும் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இன் ரேர் கேஸ் உங்களுக்கு தனியாக நீங்கள் வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போறீங்கன்னா ஒரு 2-3 நாள் சென்னையில இருக்க மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்முடைய ஹோமுக்கு வந்தால் கூட போதும். ஓகேங்களா? ஸோ அதனால கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு வந்துருங்க. ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3 கண்டிப்பாக செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்க, மெடிக்கல் அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு ஜாப் உறுதி தான், கிட்டத்தட்ட ஜாப் உறுதி தான். பட் என்னது ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கு, அது முடிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி அது முடிஞ்சிடும், அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான 2025 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதில் யாராவது தவறு விட்டுருந்தீங்க, ஓகேங்களா, இந்த 2020 டெக்னீஷியன்ல மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2025 வரக்கூடிய டெக்னீஷியன் தேர்வை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம இந்த 2020 வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். ஓகேங்களா?
மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.